எல்லாமல் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து உபதேசம் செய்கிறான், நினைவூட்டுகிறான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹையும் மறுமையையும் உண்மையை நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே உங்களுடைய உபதேசம் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக கழித்து விடாமல், இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் அன்பாய் கேட்க ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய செய்தியாக சொந்தங்களை சுவனத்திற்கு அழைப்போம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய ஜமாத்தின் மூலமாக அழைப்பு பணிகள் விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பல பரிணாமங்கள் வகை வகையாக எடுத்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் உலகத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அதன் மூலமாக அனைத்து மக்களும் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததை பின்பற்றுவதன் மூலமாக உண்மை மறுமை என்கிற இரண்டு உலகத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்கிற அடிப்படையில சொந்தங்களை சுவனத்திற்கு அழைப்போம் என்கிற நல்ல ஒரு முயற்சி நம்முடைய ஜமாஅத்தின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் அவர்களை சுவனத்தின் பக்கம் அழைக்க வேண்டும்? ஏன் நாம் ஏற்றுக்கொண்டதை, நாம் தெரிந்து கொண்டதை, நாம் பின்பற்றுவதை சக முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே ஏன் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா மனித ஜின் வர்க்கத்தை படைத்து விட்டு சொல்லி காட்டுகிற திருமறை குர்ஆனுடைய வசனம், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகம் செய்கிறான். நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய இறைவனை, நான் புரிந்து கொண்ட என்னுடைய ரப்பை, நான் அடிமைப்பட்டு கிடக்கிற என்னுடைய ஏக இறைவனை நான் வணங்குவது மாத்திரமல்ல, என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய சக நண்பர்களுக்கும் நான் அதை தெரியப்படுத்த வேண்டும். என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஏக இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இந்த எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். நீங்கள் மாத்திரம் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றினால் போதாது. நீங்கள் மாத்திரம் ஐந்தாரம் தொழுதால், நீங்கள் நோன்பு பிடித்தால், நீங்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டால், நீங்கள் தான தர்மங்கள் செய்துவிட்டால் மாத்திரம் போதாது. உங்களோடு பயணிக்கிற, உங்களோடு வாழ்கிற, உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைப்பது உங்களை மீது கட்டாய கடமை. நீங்கள் இதை சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை கடத்திவிட்டால், நீங்கள் மரணத்தை சந்தித்து விட்டால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு முன்னால் உங்களுடைய நண்பர்கள் வட்டம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் உங்களை குற்றக்கரம் நீட்டி கேள்வி எழுப்பினால், குற்றவாளிகளாக கரம் நீட்டினால், தப்பித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவாய் இவர்கள் தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், தான தர்மங்கள் செய்தார்கள், தீமையிலே இருந்து விலகி இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதை குறித்து சொல்லவில்லை. நாங்கள் தர்காக்களுக்கு செல்லக்கூடியவர்களாக, தனது வாய்ப்புகளை கட்டக்கூடியவர்களாக, மௌலூது பாடல்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம். எங்களோட பயணித்தார்கள், எங்களுக்கு எந்த செய்தியையும் இவர்கள் சொல்லவில்லை என்று நாளை மறுமை நாளில் யாரும் யாருக்கும் பரிந்து பேசிவிட முடியாத, தன்னுடைய செல்வாக்காலோ பொருள் செல்வத்தின் மூலமோ தப்பித்து விட முடியாத அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நம்மை நோக்கி
குற்றக்கரம் நீட்டிவிட்டால், நம்மை பரிசுபடுத்திவிட்டால், அந்த இடத்திலே தப்பித்துக் கொள்வதற்காக திருமலை திருக்குறானுடைய வசனம் பேசுகிறது. யூதர்களுடைய ஒரு கூட்டத்திற்கு கட்டளையிடப்பட்ட பொழுது, நீங்கள் சனிக்கிழமை நாட்களிலே மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது அந்த சமுதாயம் மீன் பிடித்தது அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்பொழுது அதை பார்த்துக் கொண்டிருந்த நல்லவர்களின் சிலர் கண்டும் காணாமலும் அவர்கள் மாத்திரம் நன்மை செய்துவிட்டு கடந்து சென்றார்கள். சிலர் மௌனித்திருந்தார்கள். அதில் ஒரு கூட்டம் அந்த மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை எடுத்துச் சொன்னது, நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னது. அப்பொழுது மற்றொரு நன்மையின் பக்கம் இருந்த சாரார், நீங்கள் ஏன் இடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும்? சூரா அஹ்ராஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மக்கள் சொன்ன பதில், நாளை மறுமை நாளில் இவர்கள் எங்களை நோக்கி குற்றக்கரம் நீக்கிவிடக் கூடாது. இதோ நன்மையின் பக்கம் இருந்த இவர்கள் எங்களுக்கு அதை எடுத்துச் சொல்லவில்லை. நாங்கள் நாளை மறுமையிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்கான வழிமுறையை இன்றைக்கு நாம் நமது குடும்பங்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில ஏகத்துவத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது ஒன்று. இரண்டாவது, அவர்களும் நன்மையின் பக்கம் வர வேண்டும் என்கிற உயரிய நோக்கம். அன்புக்குரியவர்களே, திருமலை திருக்குரான் சொல்லுகிறது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயவிலே இருந்து மக்களை விளக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டம் இருக்கட்டும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் அனைவரும் தவறின் பக்கம் சென்றாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, தான் பெற்றிருக்கிற அறிவை, சத்திய நேர் வழியை இச்சமூகம் அதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதற்காக நேரான வழியில் அமர்ந்து கொண்டு அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களுக்கு மத்தியிலே இருக்கட்டும். திருமறை திருக்குரான் சொல்லுகிற அன்புக்குரியவர்களே, இன்னும் அவர்களே வெற்றியாளர்கள். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். யாரை தவிர? சத்தியத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்துச் சொல்லக்கூடியவனை தவிர அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று திருமலை திருக்குரான் சொல்லுகிறது. சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற சிக்கல்கள், பிரச்சனைகள், அவற்றை பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுத்துக் கொள்பவர்களை தவிர அனைவர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். திருமலை திருக்குரான் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தெரிந்து கொண்டதை, நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன் மார்க்கத்தை குறித்து, நான் பின்பற்றியதை, நான் தெரிந்து கொண்டதை என்னுடைய மனைவியிடத்திலே நான் எடுத்துச் சொல்லுகிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்துச் சொல்லி இருக்கிறேனா? என்னுடைய தாய் தந்தையரிடத்திலே இந்த மார்க்கத்தை நான் கொண்டு சேர்த்திருக்கிறேனா? நான் மாத்திரம் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் என்கிற சிறப்புக்குரிய அந்தஸ்தை அடைந்தால் போதுமா? எனக்காக என்னை ஈண்டெடுத்த என்னுடைய பெற்றோர்கள் நேர்வழியில் பயணிக்க வேண்டாமா? பெற்றோர்களுக்கு ஒரு உடல் உபாதை என்று சொன்னால் துடித்து போகிறோமே, அதற்காக பொருளாதாரத்தை செலவிட்டு அந்த துயரத்திலே இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறோமே. நாளை மறுமை நாளில் யாராலும் காப்பாற்ற முடியாத நரகம் என்கிற மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டால் நான் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி
وأبيه وصاحبته وبنيه. நாளை மறுமை நாளில் ஒவ்வொருவரும் யா நப்சி யா நப்சி என்று தன்னுடைய நிலையையே சிந்தித்து ஓடக்கூடியவர்களாக இருப்பார்களே, நான் எப்படி அவர்களை காப்பாற்ற, அவர்கள் எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நான் 5 காலம் தொழக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள், அவரிடத்திலே நான் இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டாமா? நான் ஏகத்துவத்திலே இருக்கிறேன், என்னுடைய உறவுகள் ஷிர்கில் இருக்கிறான், பிதாத்திலே இருக்கிறான், அனாச்சாரங்களிலே இருக்கிறான், அதை எப்படி நான் கண்டும் காணாமலும் கடந்து செல்வேன்? இதற்கான கேள்வி இடத்திலே வராதா? அல்லாஹ் தஆலா இடத்திலே இதை குறித்து விசாரிக்க மாட்டானா? உனக்கு வழங்கிய நியாமத், உனக்கு வழங்கிய நேர்வழியை நீ ஏன் எடுத்துச் சொல்லவில்லை? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில லட்சக்கணக்கான நபித்தோழர்களை அழைத்து வைத்து ஏராளமான செய்திகளை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உலக மனிதர் நாள் வரை உம்மத்திற்கான சிறப்புக்குரிய முக்கியம் வாய்ந்த செய்திகளை அல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில அல்லாஹ்வின் தூதர் பல செய்திகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், மக்களே, உங்களிடத்திலே இந்த செய்திகளை எல்லாம் நான் எடுத்துச் சொல்லிவிட்டேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட தூது செய்தியை உங்களிடத்திலே நான் எடுத்துச் சொல்லிவிட்டேனா? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எடுத்துச் சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது. இறைவா, நான் சொன்னதற்கு இந்த மக்கள் சாட்சி, அவருக்கு உள்ளே சாட்சி. ஏன் சொல்லணும்? அல்லாஹ்வின் தூதர் கொடுக்கப்பட்ட தூது செய்தியை சொல்லவில்லை என்று மக்கள் நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்றுவிடக் கூடாது. சாட்சியத்தை ஏற்படுத்தினார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க, ஒரு செய்தி, நீங்கள் அற்பமாக கருதுகிற ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை கேள்விப்படாத மக்களிடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லிவிடுங்கள். இல்லை, அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏகத்துவத்தை பேசுகிற மக்களை நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற சித்தாந்தமுடைய நாம் இன்றைக்கு அப்படியான கொள்கையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டிருக்கிறோமே, பார்க்க முடியலையே. என்னோடு பயணிக்கிற சக நண்பனிடத்திலே அவனிடத்தில் நான் பார்க்கும் தவறுகளை எடுத்துச் சொல்வதில்லை, கண்டும் காணாமலும் கடந்து செல்லுகிற ஏகத்துவவாதிகளாக நாம் மாறிவிட்டோமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் செய்கிற தவறு அவர்களோடு நின்று விடாது, அவர்களோடு நிற்காது. நாளை அந்த தவறை நானும் செய்யக்கூடும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நான் சத்தியத்தை எடுத்து வைக்காவிட்டால், நேர்வழியை எடுத்துச் சொல்லாவிட்டால், அவரிடத்திலே இருக்கிற தீமை என்னிடத்திலே சுற்றிக் கொள்ளும். நீங்க அப்படித்தான் சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறதே. சஹாபாக்கள் பயணித்தார்கள், அவருடைய வாகனங்கள் எத்திசையை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்ததோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் பயணித்து மார்க்கத்தை கொண்டு சென்றார்கள். நாம் அப்படி செல்ல வேண்டாம். நாட்களை செலவழித்து பொருளாதாரத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மார்க்கத்திற்காக தியாகம் செய்து பயணிக்க வேண்டியதில்லை. என்னுடைய ரத்த உறவு, என்னுடைய குடும்ப உறவுகள், எனக்கு பின்னால் நான் சொன்னால் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற என்னுடைய வாரிசுகள், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவிமார்கள் எடுத்துச் சொல்ல வேண்டாமா? அன்புசத்தும் வகிக்கும் நாளா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனுடைய வசனம். பாதுகாத்திருக்கிறோமா? என்னுடைய குடும்பத்தை நான் அப்படித்தான் இஸ்லாம் வழிகாட்டிய அடிப்படையிலே நேர்த்தியாக கொண்டு சொல்கிறேனா? என்னுடைய வீடு இஸ்லாமிய வயப்பட்டிருக்கிறதா? ஏன் 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நடக்கிற தொழுகையில் பேறுகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் அதன் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையே. சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம்
தூதுத்துவ செய்தி அவருக்கு கிடைத்த உடனே முதலில் அவர் எடுத்து வைத்தது குடும்பத்தினர், குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் முதலில் அந்த செய்தியை கொண்டு வந்தார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அவர் பார்த்து பயந்து பிரமித்த ஜிப்ரீலுடைய முழு தோற்றத்தை அங்கிருந்து எடுத்து சொன்னார். ஜம்மிரூனி ஜம்மிரூனி, என்னை போர்த்துங்கள் சொன்னாங்களே. நடந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்களே, ஆசுவாசப்படுத்தினார்களே. ஹதீஜா தன்னுடைய குடும்பத்திலே இருந்து ஆரம்பித்தார். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தம்பி சொன்னாங்க, மலைக்குன்றின் மீது ஏறி நின்று, மக்கமா நகரிலே மலைக்குன்றின் மீது ஏறி நின்று எதிரிப்படைகள் மக்காவை தாக்குவதற்காக வருகிற பொழுது எப்படி ஒரு ராயின், ஒரு அறிவிப்பாளர் அந்த குன்றின் மீது ஏறி நின்று அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக அறிவிப்பு செய்வார்களோ, ஒரு பேரிடர் ஏற்படுகிற பொழுது முன்னமே எப்படி அரசாங்கம் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறதோ, உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதியிலிருந்து வேற பகுதிக்கு போங்க, அதே போல ஒரு வளமை இருந்தது. மக்கமா நகரம் தாக்கப்படுவதற்கு முன்பாக எதிரிடத்திலே தற்காத்துக் கொள்வதற்காக அறிவிப்பு செய்யப்படும். அதே போல அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்குன்றின் மீது ஏறி நின்று தன்னுடைய குடும்ப பெயர்களை எல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க. தன்னுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். தன்னுடைய சிறிய தந்தை அபூ லஹப் அவரை அழைக்கிறார்கள், பெரிய தந்தையை அழைக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் அழைத்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரோடு அந்த கடமைகள், அப்படியான செயல் திட்டங்கள் முற்றுப்பெற்று விட்டதா? நாம் செய்ய வேண்டாமா? நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமை நாளில் ஃபாத்திமாவே, உங்களை நான் காப்பாற்ற முடியாது. முஹம்மதுடைய பிள்ளை என்பதற்காக அங்கே வந்து நீங்கள் நின்று விட வேண்டாம். ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னதனாலேயே அபூ லஹப் தப்பத் யதா அபீ லஹப் வ தப் படிக்கிறோமே, முஹம்மதுடைய கரங்கள் நாசமாகட்டும். தப்பல்லக அபீ ஹாதா ஜமாத்தனா, நாக்கு சாபு சபித்தான். அபூ லஹப் அல்லாஹ்வின் தூதரை சபித்தார். அதற்கு பகரமாக அல்லாஹ் சபிக்கிறான், நீ நாசமாகட்டும். பார்க்கிறோம், ஏன் எதுக்காக அந்த சம்பவம் நடந்தது? தன்னுடைய குடும்ப உறுப்பினரிடத்தில மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களே. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். திருமறை திருக்குரான் பேசுகிறது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்டவர்களில் நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன் நீங்க நன்மையை சொல்றீங்க, தீமையில இருந்து மக்களை தடுக்கிறீர்கள், தீமையிலிருந்து மக்களை தடுக்கிறீர்கள். அதனால் நீங்கள் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா என்று சொல்லப்படுகிற பட்டணத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை மதீனாவுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பாகவே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் கண் பார்வையற்ற நபித்தோழரும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் போறாங்க. போய் அந்த மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களாக, ஒவ்வொரு கோத்திரங்களாக தனித்தனியாக அழைத்து மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். மிக அழகிய வழிமுறையின் அடிப்படையிலே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீனுல் இஸ்லாத்தினுடைய முதல் தாய் அழகான முறையில் எடுத்துச் சொல்லுகிறார். பல்வேறு கோத்திரங்கள் இருந்தது மதீனாவிலே. ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவரையும் அழைத்து, குடும்பத்தினுடைய தலைவரையும் அழைத்து மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார். எடுத்துச் சொன்னதனுடைய விடையிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது மதீனாவிலே ஒரு பெரும் கூட்டம் அல்லாஹ்வின் தூதரை வரவேற்பதற்காக பைக்குகள் ஓடி மதீனாவினுடைய எல்லைப்புறங்களிலே காத்துக் கொண்டிருந்தார்களே, வரவேற்றார்களே.
எப்படி அச்சமூகத்தை உருவாக்க முடிந்தது? அல்லாஹ்வின் தூதர் செல்வதற்கு முன்பாகவே முஸஅப் போறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு போறாங்க. குடும்பங்களுக்கு மத்தியில தாவா செய்றாங்க. ஒரு குடும்பத்தினுடைய தலைவரிடத்திலே சத்தியத்தை சொன்னால் அத்தலைவருடைய கீழே இருக்கிற அனைவரும் இஸ்லாத்தை ஏற்பார்கள். இந்த மக்காவை சுற்றி இருக்கிற, மதீனாவை சுற்றி இருக்கிற அனைத்து கோத்திரங்களுக்கும் இஸ்லாம் சென்றது. இஸ்லாம் வீரியமாக வாழ்ந்தவருடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனித்தனியாக அல்லாஹ்வின் தூதர் மிகச்சிறந்த யுக்தியாளர், மிகச்சிறந்த யுக்தியாளர். ஒவ்வொரு கோத்திரத்தையும் தனித்தனியாக சந்தித்து மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அதனுடைய விளைவு ஃபத்ஹ் மக்காவின் பொழுது கூட்டம் கூட்டமாக, சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்களே. ஏன்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர் செய்த பணி அவரிடத்தே மார்க்கம் சென்றது. அவரின் மூலமாக பெரும் கூட்டம் வந்தது. எத்தனை வருடங்களாக நாம் சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாவுகள் சுழன்று சுழன்று பேசுகிற, சாமர்த்தியமாக பேசுகிற, யாரையும் தன்னுடைய பேச்சாற்றலால் பேசி வசப்படுத்துகிற அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் ஞாபகம் இருக்கிறது. அவருடைய தீனை பேசுவதற்கு, குர்ஆனை பேசுவதற்கு, சுன்னத்தை பேசுவதற்கு என்றைக்காவது நாவு சுழன்றிருக்கிறதா? இல்லை வாயினுடைய சாமர்த்தியம் பயன்படுத்தி இருக்கிறேனா? நான் விரும்பியதை, நான் ஏற்றுக்கொண்டதை, நான் எது சரி என்று சரி காண்கிறேனோ அதை தர்க்க ரீதியாக பேசி சமாளிக்கிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா இடத்திலே கொடுக்கவில்லையா? ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சின்ன விஷயம், மார்க்கத்தில் அது பெரிய பங்களிப்பு இருக்காது, அது ஒரு பலனா இருக்காது. அதை நான் பேசி நிறுவனத்திற்காக இவருடைய நாவாங்களை நான் பயன்படுத்துகிறேனே. அல்லமஹுல் பயான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பேச்சு விளக்கத்தை கொடுத்திருக்கிறானே. என்ன செஞ்சீங்க பேச்சு விளக்கத்தை கொடுத்து? அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியமத்துகளை குறித்தும் நாளை மறுமை நாளிலே விசாரிப்பான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. உங்களுக்கு பேச்சாற்றலை, அறிவாற்றலை, பேச்சு விளக்கத்தை கொடுத்தேனே, அதை கொண்டு என்ன செஞ்சீங்க? நீங்கள் அண்டை நாட்டு மன்னருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னீர்களா? அது இல்ல நம்மிடத்திலே கேள்வி. உன்னுடைய குடும்ப உறுப்பினரிடத்தில் எடுத்து சொன்னாயா? உன்னுடைய பார்வைக்கு மத்தியிலேயே சிறுத்திலும் விதத்திலும் உன்னுடைய குடும்பம் பயணித்துக் கொண்டிருந்ததே, பேசினாயா? எடுத்து சொன்னாயா? அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க மாட்டார். அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய குடும்பம் சுவனத்திற்குரிய குடும்பமாக மாற வேண்டாமா? நம்முடைய குடும்பத்திற்கு நாளை மறுமை நாளில் ஏற்பட இருக்கிற நஷ்டத்திலே இருந்து காப்பாற்றுவதற்கு என்ன மாதிரியான முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம்? அதற்கான தயாரிப்பு என்ன? தயாரிப்பு என்ன? என்ன தயாரிப்பு இருக்கு? எந்த தயாரிப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலகட்டத்தில் குடும்பமாக வாழ்ந்த எறும்புகள் பேசிய ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா திருமறை திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஏன் அற்பமாக நாம் பார்க்கிற, அதன் மூலம் நமக்கு படிப்பினை கிடைக்குமா என்று நினைக்கிற அற்ப பொருளிலே அல்லாஹ் தஆலா நமக்கான வாழ்வியல் பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். பேசியதாம் ஹத்தா இதா அஃபவ் அலா வாதின் நம்ல் காலத் நம்லத் யா அய்யுஹன் நம்ல், எறும்புகள் பேசிக்கொண்டதை திருமறை குர்ஆன் பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான ஆற்றலை கொடுத்திருந்தான். அப்ப அவருடைய படை ஒரு பாதையின் வழியாக பயணித்து செல்லுகிற பொழுது ஒரு மரத்தின் கீழ் கூடு வெட்டி வெளியே உலாவிக் கொண்டிருந்த எறும்புகள் அப்படையை பார்த்துவிட்டு அப்படையில் உள்ள தலைமை எறும்பு பேசியதாம், என்னுடைய தோழர்களே, நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள் புகுந்து விடுங்கள். திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஏன்? சுலைமான் அவருடைய சேவைகள் இந்த வழியில் வந்து கொண்டிருக்கிறது, உங்களை மிதித்து கொன்றுவிடக்கூடும். இதுல என்ன படிப்பினை? என்ன படிப்பினை இருக்கு? ஒரு எறும்பு கூட தான் சார்ந்திருக்கிற சமூகம், தான் சார்ந்திருக்கிற குடும்பத்தை,
தனக்கு வரவிருக்கிற பாதிப்பிலே இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு பயணித்திருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். எறும்பு பார்த்து பேசி இருக்கிறது, அச்சமூகத்தை எச்சரித்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டாமா? நம்முடைய சமூகம் காப்பாற்றப்பட வேண்டாமா? நாளுக்கு நாள் சமூகத்திலே ஷிர்க்கும் பித்அத்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அனாச்சாரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் தீமை என்று சொல்லி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக் கொண்டிருந்ததோ இன்றைக்கு அதை திரும்ப கையெடுத்திருக்கிறது. ஏன் கையெடுத்தான்? ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் தொடர்ச்சியாக இடத்திலே செல்லவில்லை. நினைவூட்டல் அவரிடத்திலே செல்லவில்லை, குறைந்து விட்டது. குடும்பமாக இன்றைக்கு ஆடம்பரமான கல்யாண திருமணங்களுக்கு செல்லக்கூடிய குடும்பத்தை பார்க்க முடிகிறது. லட்சங்களை கோடிகளை பெருமைக்காக திருமணத்திலே செலவழித்து படுஜோராக செய்யப்படுகிற திருமணத்திலே விதத்து பார்க்கிறதுல, அனாச்சாரம் பார்க்கிறதுல ஒரு காலத்துல பேணுதல் இருந்தது. ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. தர்காக்களுடைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய, உருசுகளில் பங்கெடுக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், மிகப்பெரிய அநியாயம், அதை செய்யாதீர்கள், நான் மன்னிக்க மாட்டேன். தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். திருமறை திருக்குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் தஆலா பேசுகிற வார்த்தை. இன்றைக்கு என்னுடைய தாயார், உங்களுடைய தாயார், உங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், நம்முடைய ரத்த சொந்தங்கள் ஆங்காங்கே வசித்துக் கொண்டிருக்கிற, இஸ்லாம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாத நம்முடைய சொந்தங்கள், யார் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்வது? லாகூர் ஜமாத் புதிதாக உதித்து வருமா? நம்முடைய குடும்பத்திற்கு பிரத்யேகமாக சொல்லுவதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு பிரத்யேகமாக ஒரு நபி வருவாரா? நபி தோழர்கள் வருவாரா? அப்படி யாருடையது? நம்முடைய அன்புக்குரியவர்களே, நாம் நடுநிலை சமுதாயமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தூதுத்துவம் முற்று பெற்று விட்டது. அவர்களை கொண்டு வந்த அந்த ஏகத்துவ பிரச்சார பணி நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அமானிதமாக. யார் சொல்வது? நம்முடைய உறவினர்களுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும். நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நாம் நிப்பாட்டப்படுவோம். என்னுடைய தொழுகை, என்னுடைய நேர்வழி, நான் செய்து வந்த இபாதத்துகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நான் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு மறைத்தேனே, சத்தியத்தை மறைத்தேனே, சொல்லாமல் தடுத்துக் கொண்டேனே, எங்களை நிறுத்திக் கொண்டேனே. என்னுடைய மகள் பேசுவாள், உங்களுடைய மகள் பேசுவாள், உங்களுடைய பெற்றோர்கள் பேசக்கூடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லவில்லை இறைவா, அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுந்து சென்றான், என்னை தட்டி எழுப்பவில்லை இறைவா. ஷிர்கென்றவன் தன்னை தற்காத்துக் கொண்டான், ஆனால் நான் சென்ற பொழுது நான் எங்கே கோபித்துக் கொள்வேன் என்பதற்காக இடத்தில் சொல்லவில்லை இறைவா. பேசினால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இருந்து நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியுமா? நபிமார்கள் அஞ்சினார்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பிரச்சாரம் செய்துவிட்டு சொன்னார்கள், இறைவா, இந்த மக்களை நான் அதிகாலையிலும் அழைத்தேன், இரவு நேரங்களிலும் அழைத்தேன் இறைவா, பகிரங்கமாகவும் அழைத்தேன், அமைதியாகவும் அழைத்தேன். இவர்கள் கேட்கவில்லை. நான் சொன்ன பொழுதெல்லாம் இவர்கள் தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்து மறைத்துக் கொண்டார்கள் இறைவா. யார் பேசுறாங்க? 950 ஆண்டு காலம் ஒரு சமூகத்தில் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கவலையோடு பதிவு செய்கிறார்கள், நான் எடுத்துச் சொல்லிவிட்டேன். எத்தனை முறை சொல்லியிருப்போம்? ஒரு வருடம், 2 வருடங்கள், ஒரு 10 முறை, எத்தனை முறை நாம் பேசியிருப்போம்? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் நபி தன்னுடைய சமுதாயத்தில் ஒற்றை மனிதராக நின்று கொண்டு போராடினார்களே, தன்னுடைய தந்தையிடத்திலே போராடினார்களே,
அல்லாஹ்வின் தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை மரணத் தருவாயிலே இருக்கிற பொழுது தலை கடிவாட்டிலே உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தையே லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற ஒரே வார்த்தையை சொல்லிவிடுங்க, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன் என்று பேசினாரே. எத்தனை பேர் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவ முழக்கத்தை முறையாக நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நம்மை விட்டு பிரிந்து சென்ற நேர்வழி பெறாமலேயே பிரிந்து சென்ற உறவுகளுக்கு சொல்லுகிற சந்தர்ப்பம் கிடைத்தும் நாம் சொல்லாமல் விட்டுவிட்டோமே. அல்லாஹ்வின் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழும் காலமெல்லாம் சத்தியத்தை நம்முடைய குடும்ப உறுப்பினரிடத்திலே எடுத்துச் சொல்லுகிற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நம்மிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை பேரருள் பூமியில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கிடைக்காத நேரிய வழியை அல்லாஹு தஆலா நமக்கு பாக்கியமாக அருளாக வழங்கி அதிலே நிலைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இச்சூழலில் நாம் மாத்திரம் அந்த நேர்வழியிலே பயணித்தால் போதாது, நம்மோடு தொடர்பிலே இருக்கிற சக நண்பர்கள், சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள், குறிப்பாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலே ஏகத்துவத்தை, சத்திய இஸ்லாத்தை நாம் எடுத்துச் சொல்வது நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, ஒருவருக்கு மூலமாக நேர்வழி கிடைப்பது என்பது 2 சிகப்பு நிற ஒட்டகத்தை நீ அடைந்து கொள்வதை விட மிகச் சிறந்தது. உன் மூலமாக நீ சொல்லுவதன் மூலமாக ஒருவர் நேர்வழியை அடைந்து விட்டால் அது மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாராபுரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஜம்மியாவுடைய இந்த கிளையின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற நேர்வழியை நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு இங்கே நம்முடைய ஜமாத்தோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாளில் தன்னுடைய ஒட்டுமொத்த சொந்தங்கள், அவர்கள் உள்ளூர்வாசிகளாக இருக்கலாம், வெளியூரில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுப்பது. விருந்திற்காக நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டால் எப்படி அவர்களை நாம் உரிமையோடு அழைப்போமோ அதுபோல் நாம் அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு ஒரு நாளில் நிர்வாகம் எந்த தேதியை முடிவு செய்கிறதோ அந்த தேதி அவர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் 20 பேராக இருக்கலாம், 50 பேராக இருக்கலாம், 100 பேராக இருக்கலாம், எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்திற்கு அழைத்து வருவது, உங்களின் மூலமாக அவர்களுக்கு சத்திய இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்கிற அழகிய ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து வரும் ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக விருந்தும் ஏற்பாடு செய்யப்படும். அதற்காக ஒரு அழைப்பாளரும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மக்களிடத்தில் இருக்கிற தீமைகளை அழகிய முறையை எடுத்துச் சொல்லி நம்முடைய குடும்பத்தையும் அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்கிற திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கொழுந்து விட்டு எரிகிற நரக நெருப்பிலே இருந்து பாதுகாக்கிற அழகிய அழைப்பு பணியினுடைய ஒரு திட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விரிவான விளக்கத்தை நிர்வாகிகளை அணுகி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஏதோ ஒரு ஜமாத்தின் மீது விதிக்கப்பட்ட கடமை என்று நாம் ஒதுங்கிவிட முடியாது. மார்க்கத்தை விளங்கிக் கொண்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்திற்கு கட்டாயம் அறிமுகம் செய்ய வேண்டிய அழைப்பு பணிதான் இஸ்லாத்தினுடைய இந்த அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணிக்கு உங்களில் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜமாத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு மத்தியில் நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியில தூய இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள வேலை செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.